அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாஜிதாஸ் விலாக். இன்னைக்கு நம்ம வந்து கேரட் பொரியல் செய்யறத பத்தி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை தேவையானது, இது கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்க போறோம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போட போறோம். கடுகு போட்டு வந்து கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருவோம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. கட் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிற கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அதுலேயே வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இதை மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சதுக்கு அப்புறமா 2 பேருக்கு டீ போட்டு வச்சுட்டேன். இப்போ அப்பளம் பொரிச்சுக்கலாம். சாம்பாருக்கு சைட் டிஷ் அப்பளம் பொரிச்சுக்கலாம். சாம்பார், சைடில் பூண்டு ஊறுகாய் வச்சுக்குவோம். அப்பளம். லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.